Hi. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ எல்லாமே சைக்காலஜியை பொறுத்தவரை ஈஸி தாங்க, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காத வரையும். ஓகேங்களா? இப்போ 12th டெஸ்ட் போய் பார்க்கலாம். ஸோ ஒர்க்குன்ற வார்த்தையை 4, 12, 9, 16 எழுதியிருக்கான். அப்போ உமன்ன்றது எப்படி எழுதுவான்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்ன எழுதிருக்காங்க, டபிள்யூவையும் ஓவையும் 4-12 தான் எழுதிருக்காங்க. அப்ப இதையும் 4-12 தானே எழுதிருப்பாங்க. உனக்கு லாஜிக் கூட தெரிய வேணாம். இங்க WO 4-12 எழுதிருந்தாங்கன்னா இங்கேயும் WO என்னென்ன எழுதிருப்பாங்க 4-12 தான். அப்போ ஆப்ஷன் பாருங்க ஏ தான். முடிஞ்சிருச்சு. லாஜிக்லாம் தெரியணும்னு இருக்கா? குழந்தை கணக்கு தானுங்க. ஆனா ஒன்னும் பண்ணல. ஏபிசிடியே பின்னாடி இருந்து எழுதிருக்கான். பின்னாடி இருந்து ஏன் 26வது லெட்டர், பின்னாடி இருந்து எம் 14வது லெட்டர், பின்னாடி இருந்து என் 13வது லெட்டர். அப்ப பின்னாடி ரிவர்ஸ்ல இருந்து அதனுடைய பொசிஷன் தான் எழுதிருக்கான். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் புதுசா பண்ணல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா AFIJORMRU கொஸ்டின் மார்க்னு சொல்லியிருக்கான். ஏ ஜேவா மாறி இருக்கு, சாரி, அண்ட் தென் எம்மா மாறி இருக்கு, என்னென்னவோ மாத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி எடுத்து பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலா இதுல ஏபிசிடி பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இது கொஞ்சம் விசித்திரமான லாஜிக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கும் எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் என்னென்ன லெட்டர் கேப் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை லெட்டர் கேப் இருக்குன்னா BCDE அப்படின்னு சொல்லிட்டு 4 லெட்டர் கேப் இருக்கு. எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் GHன்னு 2 லெட்டர் கேப் இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே நடுவில் இப்போ JORன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 லெட்டர் 2 லெட்டர் கேப் தான் வரும். ஸோ அந்த மாதிரி 4 லெட்டர் 2 லெட்டர் கேப்ல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா HMP அப்படின்னு மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது D இன் சகோதரர் B, E இன் சகோதரி D. அப்போ Dக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா B. அப்போ D இனுடைய பிரதர் யாரு? B. ஸோ பிரதர்ன்னும் போது பிளஸ். ஈன் சகோதரி தான் டி. இந்த டி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஈக்கு சகோதரி சிஸ்டர். சிஸ்டர் போது மைனஸ். ஓகேங்களா? சிஸ்டர். எஃப் இன் சகோதரர் இ. இந்த இ வந்து யாருக்கு சகோதரரா? ஈக்கு சகோதரர். அப்ப எஃப் இன் சகோதரர் ஈனா இவர் பிளஸ். அப்ப இது 4 ஒன்னா போர்ந்ததுங்க. இ ஓகே. எனில் பிக்கு எஃப் என்ன உறவுன்னு கேட்டிருக்கான். இந்த பி இருக்கான் பாரு, இந்த பி, அந்த பிக்கு இந்த எஃப் என்ன உறவுன்னு கேட்டிருக்கான். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க 4 பேருமே கூட பிறந்தவங்க தான். ஆனா இந்த பிக்கு எஃப் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா சகோதரராகவும் இருந்திருக்கலாம் அல்லது சகோதரியாவும் இருந்திருக்கலாம். காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாலினத்தை சொல்லல. அப்ப அவர் சகோதரராகவும் இருந்திருக்கலாம் அல்லது சகோதரியாவும் இருந்திருக்கலாம். பின்வரும் வார்த்தைகள் எத்தனை ஜோடிகள் ஆங்கில வரிசை உள்ளபடியே தன்னுடைய எழுத்துக்களை கொண்டிருக்கும் அப்படின்னா ரோஸ்டர் அப்படின்ற வார்த்தை கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் அப்படின்ற வார்த்தையை நீங்க எழுதி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ பார்க்கலாம், நல்லபடியா பாருங்க. ஸோ ரோஸ்டர் அப்படின்னும் பொழுது யோசிச்சு பாருங்க. R18, O15, A1, S வந்து பாத்தீங்கன்னா 19, இது 20, E5, R again 18. ஓகே, 19, 20 ஒரு ஜோடி. அதே மாதிரி 18, 20 ஒரு ஜோடி. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஜோடி தான் இருக்கு. வேற ஜோடிகள் இருக்கா அப்படின்னா இல்ல. 2, 3, 4 வரல. 15 வேற எதுவும் வரல. ஆக்சுவலா 2 ஜோடி தாங்க, வேற எதுவும் இல்ல, 2 ஜோடி தான். ஓகே, அடுத்தது கோபி என்பவன் வடக்கு நோக்கி. இப்ப பாத்தீங்கன்னா 55th கொஸ்டின் வந்து கோபி என்பவன் வடக்கு நோக்கி நிற்கிறான். ஆல்ரெடி சொல்லிட்டேன், பல முறை எழுதி போட்டிருக்கேன். இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்ப கோபி எந்த திசையை நோக்கி நிற்கிறான்? வடக்கு நோக்கி நிற்கிறான். சோ அவன் சரியாக 90 டிகிரி கடிகார திசையில் நகர்கிறான். கடிகாரம் எப்பவுமே இந்த மாதிரி தாங்க சுத்தும். அப்ப 90 டிகிரி நகர்றானா, அப்ப வடக்கு நோக்கி நிற்கக்கூடிய அவன் 90 டிகிரி நடக்கும் போது எந்த திசையை நோக்கி நிற்பானா? கிழக்கு. ஓகேவா? மேலும் அதே திசையில் 180 டிகிரி. அப்ப இதே திசையில் 180 டிகிரி இதுவரையும் போனது, சாரி இந்த இடத்துல அசையுது. ஓகே, இதுவரையும் போனது என்ன? 90 டிகிரி. இப்ப மேற்கொண்டு 180 டிகிரி அதே திசையில் சுத்த சொன்னா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கடிகார திசையில் சொன்னா இங்கதான் போயிருப்போம். எப்பவுமே 180 டிகிரி கடிகாரம்னா சுத்தி எதிர் கடிகாரம்னா சுத்த ஆப்போசிட்ல வந்துடும். அப்ப 180 டிகிரி சுத்தினா ஃபைனலா அவன் பார்க்கக்கூடிய திசை என்ன? மேற்கு. ஆன்சர் மேற்கு. ஓகே, அடுத்தது ஒரு வரிசையில் இடப்பக்கம் இருந்து 17வதாக அரியும், வலப்பக்கம் இருந்து 22வது ஆனந்தும் இருக்கிறார்கள். அப்ப ஏதோ ஒரு வரிசை, அதுல இடப்பக்கம் இருந்து 17வதா யார் இருக்கான்? ஹரி இருக்கான். வலப்பக்கம் இருந்து 22வதா யார் இருக்கான்? ஆனந்த் இருக்கான். அப்ப இது ஆனந்த், இது ஹரி. ஓகேவா? அவர்கள் இருவரும் தங்கள் நிலையை மாற்றிய பின் அப்போ ஆனந்த் இருக்க வேண்டிய இடத்துக்கு ஹரி போயிடுறான், ஹரி இருக்க வேண்டிய இடத்துக்கு யார் வந்துடுறான்? ஆனந்த் வந்துடுறான். அப்புறம் இல்ல, இருவரும் இடத்தை மாத்தினாங்கன்னே இங்க ஆனந்த் வந்துடுவான், இந்த இடத்துல ஹரி வந்துடுவான். வந்துட்டோனே வலப்பக்கத்தில் இருந்து 12 தங்கள் நிலை மாற்றிய பின் ஆனந்திற்கு வலப்பக்கத்தில் 12 பேர் மட்டும் சிறுவர்களே இருந்தனர். எனில் அந்த வரிசையில் எத்தனை பேர்? ஸோ இப்போ ஒரு கேள்வியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்கோம். என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இடத்த மாத்திட்டாங்க. இடத்த மாத்தணும்னே இந்த ஆனந்துக்கு வலது பக்கம்னா எதுமா? இதுதான் ஆனந்துக்கு வலது பக்கம்.
கரெக்டா ஆனந்தினுடைய வலது பக்கம் எது இதுதான். ஏன்னா ஆனந்த் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த வலது பக்கத்துல எத்தனை பேர் தான் இருந்தாங்களாம்? வெறும் 12 பேர் தான் இருந்தாங்களாம். அப்போ ஆனந்தோட சேர்த்து இடது பக்கம் இருந்து இந்த இடம் வந்து எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா 17வது இடம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடது பக்கம் இருந்து இந்த இடம் எத்தனாவது இடம்? 15வது இடம். இது இந்த இடத்துக்கு இந்த பக்கத்துல 12 பேர் தான் இருக்காங்கன்னா மொத்தம் 17 ஒரு 12. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 29 பேர் தான் அந்த வரிசையில இருந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் 29. அடுத்த தவறான வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தவனே சொல்லிடுவேன். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 144. பிகாஸ் 27ன்றது 3 கியூப், 64ன்றது 4 கியூப், 125ன்றது 5 கியூப். ஆனா 144ன்றது 12 ஸ்கொயர், நாட் கியூப் வேல்யூ. ஸோ அதனால வெளியே அதான் போகுது. அடுத்தது 3 பேரின் வயதுகளின் விகிதம் 4:7:9. அப்போ ஒருத்தன் 4x, இன்னொருத்தன் 7x, இன்னொருத்தன் 9xன்னு இருக்கான். 8 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56. அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 3 பேரோடையும் வயசையும் கூட்டினா என்ன வந்துச்சான்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 பேர் வயசையும் கூட்டினா 56னா இப்ப அந்த 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பண்ணணும்? 3 பேருக்கும் 8 வயசு கூடும். அப்போ 56ஓட நீ எதை கூட்டணும்னு பாத்தீங்கன்னா 24 கூட்டணும். ஏன் சார் 24 கூட்டுறீங்க அப்படின்னா 3 பேருக்குமே 8 வயசு ஏறும்ல. இவனுக்கும் 8 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வேற வயசு மாறி இருக்கும், இவனுக்கும் வேற மாதிரி இருக்கும், இவனுக்கும் வேற வயசு மாறி இருக்கும். அப்ப எல்லாருக்கும் 8 கூட்டினா 24 கூட்டணும். ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா 6 4 0 5 2 7 80. அப்போ இப்ப இவர்களின் ரேஷியோ என்ன? 80. வயதுகளின் கூடுதல் 80. இப்ப இதை வந்து ரேஷியோல எக்ஸ் கண்டுபிடிங்க. 7 ஒரு 4 11 11 1 9 20. அப்ப 20x is equal to 80 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 80ன் கீழ் 20 அடிச்சா எக்ஸின் மதிப்பு 4. அப்படின்னா அவர்களின் தற்போதைய வயது என்ன? எல்லாருக்கும் எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 எடுத்துமே ஃபர்ஸ்ட் இங்க சப்ஸ்டிட் பண்ணா 4 4 16, முதல் வயது 16, அடுத்தது 4 28, அடுத்தது 4 9 36. எந்த ஆப்ஷன்? பி ஆப்ஷன். முடிந்தது. அடுத்த 59வது கேள்வி. நூற்றாண்டின் முதல் நாள் எவையாக இருக்க வாய்ப்பில்லை. அதாவது ஒரு செஞ்சுரி தொடங்குது. இப்ப 2000ன்றது ஒரு செஞ்சுரி தான். இந்த 2000 செஞ்சுரியில முதல் நாள் எவையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் புதனாவும் இருக்காது, ஞாயிறாவும் இருக்காது, வெள்ளியாவும் இருக்காது. அப்ப இவை அனைத்தும் தான் ஆன்சர். இந்த நூற்றாண்டின் முதல் நாளாக இருக்க வாய்ப்பில்லாத நாட்கள் என்னென்ன? புதன், ஞாயிறு, வெள்ளி. அடுத்தது ரெக்கமெண்டேஷன் என்ற வார்த்தையை வைத்து உருவாக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கமெண்டேஷன் என்ற வார்த்தையை வச்சு உருவாக்கக்கூடிய வார்த்தை வந்து மெடிக்கோ. ஏன்னா பாருங்க எம் இருக்கு, இ இருக்கு, டி, இந்த எம், இ, டி, ஐ, சிஓ எல்லாமே இருக்கு. அப்ப மெடிக்கோன்ற வார்த்தையை தான் என்னால உருவாக்க முடியும். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 3xல இருக்கு, செகண்ட் நம்பர் 4xல இருக்கு, தேர்ட் நம்பர் 5xல இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட்டலாம். அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல், அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல்னா அது ஸ்கொயரோட கூடுதல் தான் என்ன? 1250. சோ வர்க்கங்களின் கூடுதல் வந்து 1250 எனில் அந்த எண்களின் கூட்டுத்தொகையை காண்கன்னு சொல்லியிருக்கான். அந்த எண்களுடைய கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்கான். முதல்ல இதோடைய வர்க்கங்களின் கூடுதல் தான் 1250னா என்ன பண்ணிருக்காங்க? 3x ஸ்கொயர், 4x ஸ்கொயர், 5x ஸ்கொயர். ஓகே 5 4 9 12 இப்ப 61வது கேள்வி பாத்தீங்கன்னா 3 எண்களுடைய விகிதம் கொடுத்திருக்கான். அப்ப 3 எண்கள் வந்து இந்த விகிதத்துல இருக்கு. அவைகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை தான் 1250. அப்ப இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி கூட்டி இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1250 கிடைச்சிருக்கும். அப்ப 3x ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 5x ஸ்கொயர் இதெல்லாம் கூட்டி இருந்தா தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1250 கிடைச்சிருக்கும். அப்ப இதெல்லாம் நான் வந்து ஸ்கொயர் பண்றதுக்கு முன்னாடி 3 ஸ்கொயர் என்னமா 9 பிளஸ் 4 ஸ்கொயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 16 பிளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமனா வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ 1250 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 50x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1250. ஸோ இந்த 50 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா வகுத்தல்ல வந்துருமா? அப்ப 1250 50ஆல அடிச்சா 0க்கு 0 கேன்சல். இப்போ இது 5ஆல அடிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 25 வந்துருக்கும். 125 5ஆல அடிச்சா. அப்போ இது ஸ்கொயர் இந்த பக்கம் 25 வந்திருக்கா. அப்ப எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்க ஸ்கொயர் போனோம்னா இந்த என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன? 5. சோ எக்ஸின் மதிப்பு 5. அவைகளின் கூடுதல் தானே கேட்டிருக்காங்க, எண்களின் கூட்டுத்தொகை. இப்ப எக்ஸின் மதிப்பு எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது 3ல இருக்கு, இது 4ல இருக்கு, இது 5ல இருக்கா? எல்லாமே எக்ஸ் தாங்க. எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 3x வந்து 15, 4x வந்து 20, 5x வந்து 25. எல்லாமே 5 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் எக்ஸின் மதிப்பை. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 60. ஸோ ஆன்சர் 60. ஓகேவா? அடுத்தது எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உட்காந்து என்னங்க ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கேன். ஸோ 16 முக்கோணங்கள் இருக்கு டோட்டலா. ஓகேங்களா?
அடுத்தது ஏபிசி வந்து என்னவா மாறி இருக்குன்னா எஃப்எஃப்எஃப்ஆ மாறி இருக்கு. அப்போ ஏபிசி எஃப்எஃப்எஃப்ஆ மாறணும்னா என்ன நடந்திருக்குன்னா ஏஎஃப்ஆ மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடிஇஎஃப் 5 லெட்டர் கூட்டியிருக்கான். பிஎஃப்ஆ மாறுறதுக்கு சிடிஇஎஃப் 4 லெட்டர் கூட்டியிருக்கான். சிஎஃப்ஆ மாறுறதுக்கு 3 லெட்டர் கூட்டியிருக்கான். அப்போ எம்டிபி என்ன லெட்டரா மாறும்னா ஒரே லெட்டரா மாறணும்ன்றதெல்லாம் எழுதிடாதீங்க. எம் கூட 5 லெட்டர் கூட்டுங்க. NOPQRன்னு வந்திருக்கும். டி கூட 5 லெட்டர் கூட்டுங்க. EFGHன்னு வந்திருக்கும். பி கூட 5 லெட்டர் டி கூட 4 லெட்டர் கூட்டுங்க. பி கூட 3 லெட்டர் கூட்டுங்க. QRSன்னு வந்திருக்கும். அப்போ RHS அதான் ஆன்சரா இருக்கும். அடுத்தது இந்த ஈக்குவேஷனை மாத்தி எழுதுங்க. 30 பி என்னன்னு எழுதணும்னா பிளஸ் 15 ஏவை என்னன்னு எழுதணும்னா பெருக்கல் 4 டி என்னன்னு எழுதணும்னா மைனஸ் 8 சி என்னன்னு எழுதணும்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 12. இப்போ இதை அடிக்கலாம். 8 வந்து என்ன பண்ணிருக்கலாம் 12ஆல் அடிச்சிருந்தா என்ன வந்திருக்கும். ஸோ ஒழுங்கா அடிபட்டிருக்காது. அதை வந்து கரெக்டா அடிபடுற மாதிரி கொடுங்க. 8 வந்து 12ஆல் அடிச்சிருந்தா இது 2 முறை, இது என்ன ஆயிருக்குமா ஆக்சுவலா 3 முறை. அப்ப 2/3 வந்திருக்கும். 15 நாள் என்ன ஆக்சுவலா 15 நாளையும் பெருக்குனா என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா 15 நாளையும் பெருக்கி இருந்தீங்கன்னா நீங்க 60 வந்திருக்கும். அப்ப 60 - 2/3 30 பிளஸ் 60. ஓகே. ஸோ கணக்கு எங்கன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, ஏதாவது விட்டு எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வரல கரெக்டா. இங்க பாருங்க ஒழுங்கா எழுதலாம். ஃபர்ஸ்ட் 30 பிஏ என்னன்னு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 15 ஏவை என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா பெருக்கல் 4 டிஏ என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா மைனஸ் 48 டிவைடட் பை 12. ஓகே 48 12 அடிச்சா 4 மைனஸ் 4 15 × 4 30 பிளஸ். ஓகேங்களா. ஸோ 15 நாள் என்ன 60 மைனஸ் 4 30. அப்போ 90ல் 4 போச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 86. ஓகே நான் 48 போகிறதுக்கு வேலை வெறும் 8 போட்டுருந்தேன். ஓகே குட், அதுதான் திருத்திட்டேன். அடுத்தது முதல் 10 3 இலக்க இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே சராசரினா எங்க இருக்கும்னு சொன்னேன். சராசரினாலே எங்கம்மா இருக்கும், கரெக்டா நடுவுல இருக்கும், சென்டர்ல இருக்கும். அதுதான் சராசரி. முதல் 10 3 இலக்க இரட்டைப்படை எண்கள். 3 இலக்கம்னா 3 நம்பர் இருக்கணும். அப்ப 100ன்றது 3 இலக்கமா, அதுதான் முதல் 3 இலக்க இரட்டைப்படை எண். அப்போ 100, அதுக்கு அடுத்தது 102, அதுக்கு அடுத்தது 104, அடுத்தது 106, அடுத்தது 108, அடுத்தது 110, அடுத்தது 112, அடுத்தது 114, அடுத்தது 116, அடுத்தது 118. இதுதான் அந்த முதல் 10 3 இலக்க எண்கள். இவற்றினுடைய சராசரி எப்பவுமே எங்க இருக்கும்னு சொன்னேன், சென்டரா இருக்கும்னு சொன்னேன். ஸோ சென்டரா எது இருக்கும்னா 5 நம்பர் விட்டுருங்க, இந்த 5 நம்பர் விட்டுருங்க. ஓகேவா, கீழே இருந்து 5 நம்பர் விட்டுருங்க. சார் 5 பிரிச்சுட்டேன், சென்டரா நம்பரே இல்லையா, தயவு செஞ்சு பாருங்க 108க்கும் 110க்கும் நடுவுல ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் என்ன 109. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 109. ஓகேவா. அடுத்தது 22 என்னன்னு எழுதிருக்காங்கன்னா 20ன்னு எழுதிருக்காங்க. 25 4 என்னன்னு எழுதிருக்காங்கன்னா 50ன்னு எழுதிருக்காங்க. ஸோ 22 என்ன 20. ஸோ 2ல பாதி என்ன 1. அப்ப 20 1ஆல தான் பெருக்கிருக்காங்க. 25 × 4 25 4 4ல பாதி என்னமா 2. அப்ப 25 × 2 தான் என்ன எழுதிருக்கான் 50ன்னு எழுதிருக்கான். அப்ப 30 × 8னா 8ல பாதி தான் போட்டிருக்கணும். அப்ப 30 நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 120. ஆன்சர் 120. அடுத்தது 5ற்கு எதிரி எண் எதுன்னு கேட்டிருக்கான். 5ற்கு எதிரி எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே புள்ளியா எழுதிருக்கான். இது 5 மேல 2, இது 1, இது 2, இது 1, இது 4. 2 பக்கங்கள் பொதுவா இருந்துச்சுன்னா மீதமுள்ள பக்கங்கள் தான் எதிர்பக்கம். அப்ப 5ன் எதிர்பக்கம் கண்டிப்பா எது இருந்திருக்கும் 4 இருந்திருக்கும். ஆன்சர் 4. ஓகே. ஒருவருக்கு ரூபாய் 11,250 போனஸ் கிடைக்கிறது. அது அவரது ஆண்டு வருமானத்தின் 15% எனில் அவரது மாத வருமானம் கேட்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 11,250 ரூபாய் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவருடைய ஆண்டு வருமானத்துல எத்தனை சதவீதமா 15%. அப்ப வருஷம் ஃபுல்லா உழைச்சா வாங்குற காசுல 15% தான் என்ன 11,250னா அவருக்கு மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்கறாங்க. முதல்ல நம்ம அவருடைய ஆண்டு வருமானம் வருஷம் ஃபுல்லா உழைச்சா வர சம்பளத்தை கண்டுபிடிச்சிடலாம். இது 11,250 15%னா 100%னா அவருடைய ஆண்டு வருமானம், அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டுத்தையுமே பெருக்கிக்கோங்கம்மா. 11,250 × 100 டிவைடட் பை 15. இதை 5வது வாய்ப்பாட்டில் வச்சா இது 20 முறை, இது 3 முறை, இதை அடிச்சா இது 3,750 வரும். இந்த 3,750 20ஆல பெருக்கிக்கலாம். 3,750 வந்து 20ஆல பெருக்கினா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 75,000.
ஒன்றும் பண்ணலங்க, இதை சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த 3750 20 பெருக்கியிருக்கேன். அப்ப ஆன்சர் என்ன? 75,000. இந்த 75,000 தான் அவன் என்ன பண்ணிருக்கான்? ஒரு வருஷம் ஃபுல்லா வாங்கின சம்பளம். ஆனா நம்மள கேட்கறது என்ன? மாத வருமானம். அப்ப மாசம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு வருடம் எத்தனை மாசம்? 12 மாசம். அப்போ இந்த 75,000 12ஆல் வகுத்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம்னு கிடைச்சிடும். அப்ப 75,000 12ஆல் வகுத்தா என்ன கிடைச்சிருக்கும்னா 6250 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதுதான் அவருடைய மாத வருமானமா இருக்கு. அடுத்த 69வது கேள்வி, ஹரிஷ் மற்றும் சுமித்தின் வயதானது 40 மற்றும் 60 வருடங்கள். அப்ப ஹரிஷும் சுமித்தும் அவங்க வயசு என்ன கொடுத்துட்டாங்க? 40 மற்றும் 60 கொடுத்துட்டாங்க. சோ எத்தனை வருடங்களுக்கு பிறகு, அதாவது எக்ஸ் வருடங்களை கூட்டினால் அவர்களுடைய விகிதம் என்னவா மாறுமா? 3/5. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு மாடல் நடத்திருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாலே எப்பவுமே என்னதான் ஆன்சர் வரும்னு சொன்னேன்? 10. அது ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு, 10. ஓகேங்களா? 10 தான் எப்பவுமே ஆன்சரா இருக்கும், அது மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்தது, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார், அதே வேலையை பி என்பவர் 15 நாட்களில் முடிக்கிறார் என்றால் இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனைன்னு கேட்டிருக்கோம். அப்ப ஏ 10, பி 15. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 30. 10 எதோட பெருக்கினா 30? 3ஆல. 15 எதோட பெருக்கினா 30? 2ஆல. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 5. அப்ப 30 5ஆல் அடிங்க. ஆன்சர் 6 நாட்கள். அப்ப இருவரும் செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவு பெறும்? 6 நாட்கள்ல முடிவு பெறும். அடுத்தது, ஒரு வரிசையில் அமிர்தா முன்னிருந்து 10வது இடத்திலும் முகில் என்பவன் பின்னிருந்து 51வது இடத்திலும் இருக்கிறார்கள். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிருந்தேன். ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் நான் 19 ஆன்சர் கீழே வந்திருக்கும். ஆக்சுவலா ஆன்சர் 20 தாங்க. நாங்க வந்து கிளாஸ்லயே நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல இருந்தாலும் சரி, யூடியூப்ல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் போய் பாருங்க. இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். 20 தான் ஆன்சர். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தப்பா சால்வ் பண்ணி ஆன்சர் கீ போட்டிருக்காங்க. 19 இல்ல 20 தான். ஓகேங்களா? அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லயும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஒரு டெஸ்ட்ல. ஓகேவா? அதனாலதான் விட்டுட்டேன். அடுத்தது, ஓஏசி கொஸ்டின் பாருங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். பிபிடி QCE RDF கொஸ்டின் மார்க். இப்ப பாருங்க, நடுவு லெட்டர் பாருங்களேன், ABCDE. அப்ப நடுவு லெட்டர் இ தான் வந்திருக்கணும். அப்ப நடுவு லெட்டர் இ வர மாதிரி ஒரே ஆப்ஷன் SEG. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது 0 7 26 63. 0 இருக்கு, 7 இருக்கு, 26 இருக்கு, 63 இருக்கு. கொஸ்டின் மார்க். வித்தியாசத்தை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா பதில் வரும். ஆனா இதுக்கு எனக்கு வேற ஒரு லாஜிக்கும் தெரியும். இது வந்து 1 கியூப்ல 1 போச்சுன்னா 1 கியூப் என்னங்க? 1. அதுல 1 போச்சுன்னா 0. 2 கியூப் என்னங்க? 8. 8ல 1 போச்சுன்னா 7. இது 3 கியூப் -1, இது 4 கியூப் -1. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 5 கியூப் -1. 5 கியூப் என்ன? 125. 1 போச்சுன்னா 124. ஆன்சர் ஓவர். கண்ணாடியில் இந்த பிம்பம் எவ்வாறு தோன்றும்? கண்ணாடியில் இந்த பிம்பம் பாருங்க, இப்படி இருக்கிறது. கண்டிப்பா இந்த சின்ன முள் இந்த பக்கம் வந்திருக்கணும். இங்க பாருங்க, வந்திருக்கா? டி படம் போலதான் தோணும். பார்த்தோன்னே சொல்லலாம். நல்ல ஈஸியான ஒரு குழந்தை கேள்வி. அடுத்தது, JMPQ வந்து HKNO எழுதிருக்கான். JMPQ வந்து என்ன எழுதிருக்கான்? HKNO எழுதிருக்கான். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி தாங்க. MN எழுதிருக்கான், OP எழுதிருக்கான். இப்படியும் மாத்தலாம். ஓகே 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 இது அப்படி மாத்தல. ஓகே, இங்க பாருங்க, கீழே இருந்து பாருங்களேன். ஜேவை எச்னு எழுதிருக்காங்க. என்ன பண்ணிருக்கான்னா -2, அதாவது HIJ. ஜேக்கு முன்னாடி 2 லெட்டர் தான் H. அதே மாதிரிதான் எம்முக்கு முன்னாடி 2 லெட்டர் தான் K. ஸோ இங்கேயும் -2 தான் பண்ணிருக்கான், இங்கேயும் -2 தான் பண்ணிருக்கான். அதே மாதிரி -2 பண்ணி எழுதுங்களேன். இந்த இடத்துல -2 பண்ணியிருந்தா ஏ வந்திருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் ஏ எல்லாத்துலயும் அதான் இருக்கு. ஓல -2 பண்ணியிருந்தா, இப்பதான் ஓல -2 பண்ணிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா எம் வந்திருக்கும். AM எதுல ஆப்ஷன்ல இருக்கு? இந்த இடத்துல தான் இருக்கு. AM இங்கதான் இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப ஜாம் அதுதான் எழுதிருக்கணும். அடுத்தது, 4 7 8 12 16 17 32 எழுதிருக்கான். ஸோ 4 7 8 12 16 17 32 கேள்விக்குறி. இங்க பாருங்க, இதுவும் வந்து நம்பர் ஏறிட்டே போகுது. ஆனா ஒரு மாதிரியா ஒரு சீரா ஏறல. ஆனா எனக்கு சீரியஸை பார்க்கும் போது தெரியுது. 4 8 ஆயிருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்கான். 8 16 ஆயிருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்கான். 16 32 ஆயிருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்கான். அப்ப 32 அங்க 64 மாறி இருக்கும். ஆனா கேள்விக்குறி அந்த இடத்துல வரல. இங்க பாருங்க, 7க்கு அடுத்து 12னா 5 கூட்டியிருக்கான். 12க்கு அடுத்து 17னா 5 கூட்டியிருக்கான். அப்ப 17க்கு அடுத்து இங்க என்ன நம்பர் வந்திருக்கும்னா 22 5 கூட்டியிருந்தா. அவ்வளவுதான் முடிந்தது. 77வது கேள்வி, பேருந்து கார் வாகனம். சரி, பேருந்துனா பஸ், காரு. ஸோ ரெண்டுமே எதை தான் சேர்ந்தது? வாகன வகையை தான் சேர்ந்தது. அப்ப ரெண்டுமே வேற வேற, ஆனா ரெண்டுமே எதை சேர்ந்தது? வாகன வகை. அப்ப பி ஆப்ஷன் தான் கரெக்டா இருந்திருக்கும். முடிந்தது. 78, சுழல் போன்றது. அப்ப வளையல் வட்டத்தை போன்றது. முடிந்தது. சுருள்னா ஸ்ப்ரிங்குங்க. ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சுழல் டைப்ல இருக்கும். அப்ப வட்டம் வளையல் டைப்ல இருக்கும். தவறான எண்ணை கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்கான். 9 81 729 243 243 தான். ஏன்னா 9 இது 9 ஸ்கொயர், இது 9 பவர் 1, இது 9 பவர் 3. ஆனா 243 அந்த ஐட்டத்திலே வராது. அதனால தெரியும்.
அடுத்தது VU ஓகே, இது சீரீஸா? தவறானது இல்ல. இங்க பாருங்க கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல இருக்கு, அதுக்கப்புறமா தான் YZ DE JK எல்லாம் எழுதிருக்கான். ஸோ Y பாருங்க, ஒய்யும் சொல்லிட்டு அடுத்தடுத்த லெட்டர், நடுவுல ABC 3 லெட்டர் விட்டுட்டு தான் DE கண்டினியூஸா இருக்கான். அதுக்கு அடுத்தது FGHIன்னு 4 லெட்டர் விட்டு தான் JK கண்டினியூஸா இருக்கான். அப்ப இங்க 2 லெட்டர் விட்டுருக்கணும். ஸோ ஒய்க்கு முன்னாடி 2 லெட்டர் விட்டீங்கன்னா எக்ஸும் டபிள்யூவும் விட்டுருப்பாங்க. அப்ப யூவும் வியும் தான் எழுதிருக்கணும். அப்ப UV ஆன்சர் ஓவர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 80 கேள்வி இருந்தது. இதுலயும் வந்து கரெக்டா இருந்தது 30 கேள்வி பார்த்துட்டோம். ஃபுல் டெஸ்ட் 12 முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல் டெஸ்ட் 13க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஆன்சரோட மீட் பண்றேன். தேங்க்யூ. மாடல் டெஸ்ட் 12. மாடல் டெஸ்ட் 12ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் உடைய சொல்யூஷன்ஸ். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எத்தனை வந்திருக்குது, அந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ண போறோம். மாடல் டெஸ்ட் 12ல மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3, 4, 20, 29, 35, 37, 42, 46, 49 அப்படின்னு சொல்லக்கூடிய 8 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல ஒரு கேள்வியோட ஃபர்ஸ்ட் கேள்வி ஆக்சுவலா வந்து தேர்ட் கேள்வி வந்து நம்ம புக்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பட் என்னன்னா அங்க ஆப்ஷன்ஸ் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு, அதனால அங்க ஆப்ஷன் இல்ல. இருந்தாலும் என்ன ஐடியால கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, அதோட ஆப்ஷன் மட்டும் தப்பா இருக்குது. OPQ LMN IJK CDE அந்த மாதிரி வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. கீழே பிக்கு அப்புறம் எடுத்து வந்து Q தான், ஆனா அங்க G கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லை. பிக்கு அப்புறம் எடுத்து வந்து C தான், அந்த ஆப்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் இன்னொரு C கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லை. ஜேக்கு அப்புறம் K தான், H இருக்கு, அதுவும் இல்லை. அப்போ இந்த கொஸ்டினுடைய ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு. அதனால அந்த 4 ஆன்சருமே கிடையாது. இது இங்கிலீஷ் புக்ல 8th இங்கிலீஷ் புக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். பிரிண்டிங் மிஸ்டேக்ல அந்த ஆன்சர் தப்பா இருக்கு. அதனால நம்ம ஒரு பெரிய நார்மல் லாஜிக் தான் OPQ. அப்ப அந்த ஆப்ஷன்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னா யாராவது ஒரு லெட்டர் 3 லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரிவர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் IJK CDE இந்த லாஜிக்ல இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுங்க. கீழே இருக்க ஆப்ஷன் தப்பா இருக்குது, அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது இந்த ஆப்ஷன்ல இப்படிதான் இருக்கு அப்படின்றது. அடுத்தது 4வது கொஸ்டின். ஒரு பில்லியனுக்கு சமமானது எது? கொஸ்டின் என்னன்னா 4வது கொஸ்டின், ஒரு பில்லியனுக்கு சமமானது எதுன்னு சொல்றாங்க. சரிங்க, 1 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, 1 லேக். 1 லேக்னா எவ்வளவுங்க? எத்தனை ஜீரோ? 5 ஜீரோ. 5 ஜீரோ தான் 1 லட்சம். சரி, 5 லட்சம். சரி, நம்ம இப்ப 10 லட்சம் சொல்றோம். 10 லட்சம் சொல்றோம். 10 லட்சம் அப்படின்றது என்னன்னா 10⁻6. இந்த 10 லட்சம் தான் யார் அப்படின்னா 1 மில்லியன். முதல்ல மில்லியன், அப்புறம் தான் பில்லியன். எம்முக்கு அப்புறம் தான் பி, ஏபிசிடி தான் மாறி வரும். 10 லட்சம் என்பது 10 lakhs. 10 lakhs is 1 million. 10 லட்சம் தான் 1 மில்லியன். 100 லட்சத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா 1 கோடின்னு சொல்றோம். அப்போ 10⁻7. 10⁻7 தான் 10 மில்லியன். 10 கோடி. 10 கோடி என்னன்னு சொல்லலாம்னா 10⁻8. இது 100 மில்லியன். இது 100 தான் பிரியும். 1 10 100 அப்படிதான் பிரியும். அடுத்தது 100 கோடி. 100 crores. 100 கோடி தான் யார் அப்படின்னா 1 பில்லியன். ஞாபகம் வச்சுங்க. லட்சத்துக்கு 5 ஜீரோ, 10 லட்சத்துக்கு 6 ஜீரோ, 6ல இருந்து ஆரம்பிக்கும். முதல்ல மில்லியன் எம். 10 லட்சம் என்பது 1 மில்லியன். அதே மாதிரி 100 கோடி என்பது 1 பில்லியன். சரிங்களா? இந்த மில்லியன் பில்லியன்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சாதாரண விஷயம் தான். 6th புக்ல இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் தான். அப்ப கேள்வி என்னன்னா 1 பில்லியனுக்கு சமமானது எதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 பில்லியன் என்பது எத்தனை கோடி அப்படின்னா 100 கோடி. அப்ப 1000 கோடி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா 1000 கோடி அப்படின்னா 10 பில்லியன். அப்புறம் 1000க்கு அப்புறம் 10,000 கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னா ஏ அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அப்போ 4வது கொஸ்டினுடைய ஆன்சர் ஏ, 100 கோடி. அடுத்தது என்னன்னா 20வது கொஸ்டின். ஒரு புள்ளியில், இது ஒரு புள்ளிங்க, ஒரு புள்ளியில் அமைந்துள்ள அனைத்து கோணங்களின் கூடுதல். புள்ளினாவே ஆக்சுவலா இது ஒரு புள்ளி. நம்ம இப்படி வைக்கிறோம் பாத்தீங்கன்னா புள்ளி, அதோட கோணம் அப்படின்னு சொன்னாவே கண்ணை மூடிட்டு என்ன போட்டோம்னா 360 டிகிரி. ஒரு புள்ளியை தாங்கும் கோணமானது 360 டிகிரி.
360 டிகிரி தான் ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கோணங்களினுடைய கூடுதல். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் 360 டிகிரி. அடுத்தது 29வது கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கேள்வி அப்படின்னா 29வது எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 8 இவங்களோட சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரி எவ்வளவுனா 11. அதாவது எக்ஸ்னு ஒருத்தர், எக்ஸ் பிளஸ் 2ன்னு ஒருத்தர், எக்ஸ் பிளஸ் 4ன்னு ஒருத்தர், எக்ஸ் பிளஸ் 6ன்னு ஒருத்தர், எக்ஸ் பிளஸ் 8ன்னு ஒருத்தர், இவங்க எல்லாரையும் கூட்டினால் சராசரி 11 வருதுங்களாம். அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸின் மதிப்பு என்ன? கேள்வி என்னன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரி, இப்போ 5 பேர் கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 2 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 4 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 6 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 8 கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மீன் சராசரி வந்து 11. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்னன்னா பாருங்க, நம்ம ஈஸியா இவங்க எல்லாரையும் கூட்டுங்க. எக்ஸ் பிளஸ் 2, மறுபடியும் எக்ஸ் பிளஸ் 4, மறுபடியும் எக்ஸ் பிளஸ் 6, மறுபடியும் எக்ஸ் பிளஸ் 8 வகுத்தல் 5 நம்பர், அதனால 5 ஈக்குவல் டு 11. ஃபர்ஸ்ட் இந்த 5 கொண்டு இங்க பெருக்குங்க. அப்புறம் எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. இது ஒரு எக்ஸ், 2 எக்ஸ், 3 எக்ஸ், 4 எக்ஸ், 5 எக்ஸ், 5 எக்ஸ் பிளஸ் நம்பர் எல்லாம் கூட்டுங்க. இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் கூட்டினா 10, இவங்க 2 பேரையும் கூட்டினா 10. இப்போ 20 ஈக்குவல் டு 55. இப்போ பிளஸ் 20 இடம் மாத்துங்க. 5x ஈக்குவல் டு 55 மைனஸ் 20. 5x ஈக்குவல் டு எவ்வளோனா 35. எனக்கு x வேணும். x ஈக்குவல் டு 35/5. அப்போ கேன்சல் பண்ணா x ஈக்குவல் டு 7. சரிங்களா? இப்போ சராசரி கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி எழுத்துக்கள் கொடுத்தா ஆஸ் யூஷுவல் அதே தான், எல்லாத்தையும் கூட்டி எத்தனை பேரால டிவைட் பண்ணாமோ பண்ணலாம். அப்போ நமக்கு ஆப்ஷன்ல x ஈக்குவல் டு 7 சராசரி அந்த எக்ஸோட ஆன்சர் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்குது. அப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் கூட்டி எத்தனை நம்பர் 5 ஈக்குவல் டு 11, இது கிராஸ் மல்டிப்ளை 55, 5x பிளஸ் 20 இந்த நம்பர் எல்லாம் கூட்டுங்க 20 பிளஸ் 20 இடம் மாத்துங்க மைனஸ் 20, 5x ஈக்குவல் டு 35, therefore x ஈக்குவல் டு 7. இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு 29வது கேள்வி. சரிங்க, அடுத்து 35வது கேள்வி. ஒரு சதுரம் 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட, பாருங்க 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றுக்கு அடையப்படும் பரப்பு. என்னங்க இது சாதாரண விஷயம் தாங்க. பரப்பு இவங்க 2 பேரும் இருக்குங்க a ஸ்கொயர். அப்போ 1 × 1 1, மீட்டர் × மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னன்னா 1 சதுர மீட்டர் ஸ்கொயர். சதுர மீட்டர், 1 சதுர மீட்டர். இதுதான் அவங்க தமிழ்ல 1 சதுர மீட்டர் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் என்னங்க பி ஆப்ஷன்ல 35ல பி ஆப்ஷன் 1 சதுர மீட்டர். இதுதான் பில கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 37வது கொஸ்டின். 37வது கொஸ்டின் என்னன்னா எஸ் என்ற ஏ என்பது எஸ் இன் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்ன. அதாவது 37வது கொஸ்டின் பி ஆஃப் ஏ டேஷ்ன்றது யாருன்னு கேட்கறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நிகழ்தகவை பொறுத்தளவுல ஒரு நிகழ்ச்சியும் அதனுடைய எதிர்மறையும் கூட்டினால் ஆன்சர் 1. நமக்கு என்ன வேணும்? பி ஆஃப் ஏ டேஷ் வேணும். அப்போ பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு யார் அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆன்சரா இருந்தாலும் 0லேருந்து 1க்குள்ள வரணும். அதிகபட்சமான ஆன்சர் 1 இருக்கணும், குறைஞ்சபட்சமான ஆன்சர் 0வா இருக்கணும். அதுக்கு கீழேயும் வரக்கூடாது, மேலையும் தாண்டி போகக்கூடாது. எந்த பி ஆஃப் ஏவும் என்ன தாண்டக்கூடாதுன்னா 1 தாண்டக்கூடாது. எந்த பி ஆஃப் ஏவும் நெகட்டிவ்ல வரக்கூடாது, மைனஸ்ல வரக்கூடாது. இந்த பி ஆஃப் ஏ டேஷ் அப்படின்றது என்னன்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. இதுதான் எலக்ட்ரிக் டிப்ஸ். இந்த டிப்ஸை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். அப்போ இதோட ஆப்ஷன் என்னன்னா பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. தட் இஸ் ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது என்னன்னா 42வது கொஸ்டின். 42வது கொஸ்டின் என்னன்னா புகழ் தன்னுடைய கை செலவுக்காக தன் தந்தையிடம், அதாவது என்ன பண்றாரு, யாரோ ஒருத்தர் தன்னுடைய தந்தை செலவுக்கு வந்து காசு வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 150ல் 150ல் 2/3. அதுக்கப்புறம் பி என்ன அப்படின்னா 150ல் 3/5. அடுத்தது என்னன்னா 150ல் 4/5. அடுத்தது 150ல் 1/5. இதுல எது அவருக்கு லாபம் தரும்னு கேட்கறாங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க சாதாரணமா தான் 150 × 2/3 இது அடிங்க. அடிச்சா 50, இது எவ்வளவு ஆச்சுன்னா 100 ஆச்சு. இப்போ 150 × 3/5 இது அடிங்க. 50 பெருக்குனா 150, இதை பெருக்குங்க. 150 × 4/5
இது அடிங்க, அடிச்சா 50, எவ்வளோ ஆச்சுங்க 200. அடுத்தது 150 இன்ட்டு 3/5, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4/5, அடுத்தது வந்து 1/5. 1/5 அடிங்க, அடிச்சா எவ்வளோ ஆச்சுங்க 30. அப்போ ஆன்சர் 30. இதுல யாருக்கு எது அதிகமாக வருது? 150ல் 4/5 தான் அதிகமாக வருது. அப்போ அவருடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால இதை சூஸ் பண்ணிக்கிறது தான் அவர் நல்லது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் 150ல் 4/5 தான் அவருக்கு அதிகமான பெனிஃபிட் தரக்கூடிய காசு. சாதாரணமாக மனக்கணக்கு தாங்க. எல்லா நம்பரையும் கேன்சல் பண்ணா எது அதிகமான அவருக்கு பலன் தருதோ அதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் தான் 42வது கேள்விக்கான விடை. 46வது கொஸ்டின். 46வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாதாரண கொஸ்டின் தான். 4 - 3 என்பது என்ற பல்லுறுப்புக்கோவை வகை மாறிலி பல்லுறுப்புக்கோவையா, இருபடி பல்லுறுப்புக்கோவையா, ஒரு படி பல்லுறுப்புக்கோவையா, முப்படி பல்லுறுப்புக்கோவையா? என்னங்க இதுல என்ன கேள்வி இருக்குது? அடுக்கு 3 வந்திருக்குது. அடுக்கு 3 வந்திருக்குதுன்னா பைனாமியல் வருமா? வராது. பாலினாமியல்னா 4 தாண்டறது. அப்போ முப்படி பல்லுறுப்புக்கோவை 3 வேரியபிள்ஸ், அதாவது x⁻³ தான் கணக்கு. x² இருந்தா தான் குவாட்ராட்டிக், இல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ரெண்டு உறுப்பு இருக்கு, ஒரு உறுப்பு. இங்க பாத்தீங்கன்னா x⁻³ வருது. x⁻³ வரதால இது ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை. அப்ப ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் அப்படின்னா டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 49வது கேள்வி. இதுவும் சாதாரண கேள்விதான். 49 என்பது என்னன்னா 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் என்பது என்னுடைய சமமான எண் என்ன? சரிங்க, ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, அது எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அளவுகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 10 மில்லிமீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர்ன்றது ஒரு சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னவா மாறும் அப்படின்னா, அதே மாதிரி 10 பாருங்க, 10 சென்டிமீட்டர் தான் ஒரு டெசிமீட்டர். டெசிமீட்டர், DICEI டெசிமீட்டர். 10 டெசிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா இது சென்டிமீட்டரா மாத்துங்க. அப்போ இது ஒரு 900, இது ஒரு 4, ரெண்டுத்தையும் கூட்டினா 904. இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து 904 சென்டிமீட்டர். ஆப்ஷன் வந்து பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இது இருக்கு. சரிங்களா? இதுல கேட்டிருக்க கேள்வி 18, அதாவது 8 கேள்விகளும் என்னன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஈஸியா இந்த ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாடல் கொஸ்டின் 12. மாடல் கொஸ்டின் 12ல இங்கிலீஷ் எத்தனை கேள்விகள் வந்திருக்குது, அதை எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்றதா இந்த கொஸ்டினுடைய வீடியோ. சரிங்க, மாடல் கொஸ்டின் 12ல 4 கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்து வந்திருக்குது. 8வது கொஸ்டின், 15வது கொஸ்டின், 18வது கொஸ்டின், 21வது கொஸ்டின். சரிங்க, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 18வது கொஸ்டின் என்ன அப்படின்னா லவுட் அப்படின்ற வேர்டு என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது? அட்ஜெக்டிவா, அட்வர்பா, வெர்பா, நவுனா அப்படின்னு சொல்லக்கூடியது. நவுன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், ஒரு பெயர், அதுக்கு ஒரு நேம் இருக்கணும், ஒரு வடிவம் இருக்கணும், அதான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெர்ப்ன்றது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் வெர்ப். செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரைட்டிங், ஸ்லீப்பிங், சிங்கிங், ஸ்மைலிங், இதெல்லாம் அட்ஜெக்டிவ். இட் குவாலிஃபைஸ் த நவுன். ஒரு பெயர் சொல்லுடைய தன்மையை சொன்னாதான் உரிச்சொல். பியூட்டிஃபுல், அக்லி, பிரில்லியன்ட், இன்டெலிஜென்ட், இது மாதிரி சொன்னா அது அட்ஜெக்டிவ். லவுட், அதாவது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது சொல்றது வந்து அட்ஜெக்டிவ். நான் கருப்பா இருக்கா, he is black, the rose is beautiful. அப்போ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ். ஆனா அந்த வேலையை சொல்லக்கூடியது, நான் ஸ்லோவா நடக்கிறேன், நான் ஐ வாக் ஸ்லோலி, ஐ ரன் ஃபாஸ்ட்லி, ஐ லாஃப் லவுட்லி. அப்போ என்னுடைய செயலை பத்தி சொல்ற மாதிரி இருந்தால், என்னுடைய செயலை பத்தி சொல்ற மாதிரி இருந்தா அது அட்வர்ப். அப்போ 8th क्वेश्चन என்ன அப்படின்னா, அது என்ன அப்படின்னா the young seagull gave out a dash call, loud call. எப்படிங்க ரொம்ப சவுண்டா? அதோட ஆன்சர் என்னன்னா
அட்வர்பை குறிக்கும். சரிங்களா? அட்வர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. அது தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 15வது கேள்வி. நான் நடத்தும் போது உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த அப்ரிவேஷன் லெட்டர்ஸ்ல ஆர்டிகல் என்ன வரணும், எம்எல்ஏ, எம்பி, எம்எஸ்சி, பிஎஸ்சி, இந்த மாதிரி ஒரு அப்ரிவேஷன் லெட்டர்ஸ்ல ஆர்டிகல் என்ன வரணும் அப்படின்னா ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வரணும். இதை மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ உங்க மெயின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆர்டிகல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு இம்பார்ட்டன்டான பேசிக் கிராமர். அதனால இந்த எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா அப்ரிவேஷன் லெட்டர்ஸ் வரும்போது கண்டிப்பா ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வரணும். அதனால இதோட ஆன்சர் வந்து ஆன். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் வார்னர் டேஷ் அட்டன் கிளாஸஸ் ரெகுலர்லி. 18வது கொஸ்டின்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ரெகுலர்லி அப்படின்ற ஒரு வேர்டு, ரெகுலர்லி, யூசுவலி, ஆல்வேஸ், எவ்ரிடே, டெய்லி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்ல பயன்படுத்துவாங்க. அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல பயன்படுத்தும் போது இந்த ஈ, ஷி, இட்டு ஏதாவது நேம்ஸ் வந்ததுன்னா, நேம் வந்ததுன்னா அங்க verb plus s யூஸ் பண்ணோம். அதே வந்து ஐ, வி, யூ, தே வந்தா என்ன எழுதணும்னா வெறும் verb எழுதணும். இங்க என்ன கொடுத்திருக்காருன்னா வார்னர் டேஷ் அட்டெண்ட் தி மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. ரெகுலரா மியூசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. இங்க நேம் வந்திருக்குது. அப்ப நேம் வந்திருக்கிறதால அது எப்படி மாறும் அப்படின்னா அட்டென்ஸ் எஸ் இணைக்கப்பட வேண்டும். ஞாபகம் வச்சுங்க. ரெகுலர்லி, யூசுவலி, ஆல்வேஸ், எவ்ரிடே, டெய்லி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எழுதும்போது verb plus s எங்க எழுதணும்னா இந்த தேர்ட் பர்சன்ஸ்க்கு எல்லாம் எழுதணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன்ஸ்க்கு எழுதும்போது என்ன அப்படின்னா வெறும் verb மட்டும் எழுதணும். மறக்காதீங்க, இதெல்லாம் ஈஸியான விஷயங்கள் தான். இது டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து 21வது கேள்வி. 21வது கேள்வி வந்து இந்த வார்னர் டேஷ் அட்டெண்ட் தி மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லும்போது இது என்னவா மாறும்னா அட்டென்ஸா மாறும். சரிங்களா? அடுத்தது 18வது क्वेश्चन என்ன அப்படின்னா ஒரு ப்ரொபோஷனல் கொடுத்திருக்காங்க. 18வது क्वेश्चन என்னன்னா டேஷ் செவரல் வார்னிங். இங்க பாருங்க, क्वेश्चन பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப, அதாவது எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் எதிர்பார்க்கக்கூடிய சில கேள்விகள்ல முக்கியமான क्वेश्चंस இதெல்லாம். he continued to swim. அதாவது ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய வார்னிங் கொடுக்குறாங்க. வார்னிங் கொடுத்தும் அவன் கேட்கல. அப்போ முதல்ல இருக்கிற வாக்கியமும் ரெண்டாவது இருக்கிற வாக்கியமும் எதிர்மறையான வாக்கியங்களா இருந்தால், ஆப்போசிட்டா இருந்தா நம்ம பிரேஸ் ப்ரொபோசிஷன்ஸ் என்ன போடணும்னா எய்தர் இன்ஸ்பைட் ஆஃப் போடலாம், இல்ல டெஸ்பைட் போடலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நமக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறையான வாக்கியங்கள் வரும் பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செவரல் டைம் வார்னிங் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வார்னிங் கொடுத்துட்டாங்க, ஆனா அவன் கேட்கல. அப்ப கூட என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அதனால இங்க என்ன வரும்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங் he continued to swim. அப்போ எதிர்மறையான கருத்துக்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க என்ன போடணும் அப்படின்னா இன்ஸ்பைட் அல்லது டெஸ்பைட் போடணும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட்ல 12th 12வது வினாத்தாள பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சொல்பொருள் கொடுத்திருக்காங்க. முன்னாடி இலக்கணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்பொருள் கேட்டிருக்காங்க. வைப்பு, விசும்பு, தழால், தழாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ணா இதுலயும் எதனா தெரிஞ்சது இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ தழா அப்படின்றது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, நம்மளுக்கு தெரியல. அல் அப்படின்னு இருக்கு, இங்க அமைன்னு இருக்கு. இப்ப தழால் அப்படின்னு சொன்னா தழுவுதல் அப்படின்னு பொருள். இந்த அல்லு மேட்ச் பண்ணீங்க. அப்ப 3க்கு அடுத்தது தழாமை, தவறாமை. இங்க மை இருக்கு, அதனால என்ன பண்றீங்கன்னா இதை நோட் பண்ணீங்க. 4த்துக்கு வந்து இ. இப்போ நம்மளுக்கு தெரியாதது வந்து வைப்பு, விசும்பு. விசும்புனா நீங்க அடிக்கடி படிச்ச ஒண்ணுதான். விசும்பு என்றால் வானம் போடுங்க. 2க்கு லாஸ்ட் இருக்குது வைப்புனா நிலப்பகுதி இ. அப்போ ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 1க்கு வந்து இ. வைப்பு என்றால் நிலப்பகுதி, விசும்பு என்றால் வானம், தழால்னா தழுவுதல், தழாமைனா தவறாமை. ஆப்ஷன் டி ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. இ அ இ. இந்த ஆப்ஷன் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டி ல இருக்கும். அந்த டி யை டிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? முதல் क्वेश्चनக்கு டி ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஓர்தல். ஓர்தல்னு ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. ஓர்தல். இதுக்கு ஆப்ஷனை படிங்க.
நல்லடக்கம், நல்லறிவு, நன்னம்பிக்கை, தீமை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வெளியில தூக்க வேண்டியது பாத்தீங்கன்னா தீமை. ஏன்னா நன்மை இல்லாத ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதை தூக்கிடுங்க. அப்போ நல்லடக்கமா, நல்லறிவா, நன்னம்பிக்கைன்னு பாருங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். அதனால வந்து என்ன பண்ணணும்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓர்தல் அப்படின்னு சொன்னா நல்லறிவு. ஆப்ஷன் பி டிக் பண்ணீங்க. 7வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி நல்லறிவு. ஓர்தல் என்பதனுடைய பொருள் நல்லறிவு. அதை டிக் பண்ணீங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெற்றி வேர்க்கையின் மறுபெயர். வெற்றி வேர்க்கையோட ஒரு இன்னொரு பெயர், சரிங்களா? நைடதம், கூர்ம புராணம், நருந்தொகை, நெடுந்தொகை. இதுல கூர்ம புராணமும் நைடதமும் அதிவிரதம் பாண்டியர், அதை விட்டுடுங்க. நருந்தொகையா நெடுந்தொகையா, உங்களை குழப்பறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நருந்தொகையா நெடுந்தொகையா. இப்ப நெடுந்தொகை என்பது அகநானூறு, அப்ப அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப வெற்றி வேர்க்கை என்னும் போது நருந்தொகை. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அகநானூற்றினுடைய பேர் தெரிஞ்சதுன்னா இந்த ஆன்சர் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அகநானூற்றினுடைய வேறு பெயர் நெடுந்தொகை, அப்போ அது கிடையாது. லாஸ்டா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நருந்தொகை. அப்ப வெற்றி வேர்க்கையின் மற்றொரு பெயர் நருந்தொகை. ஆப்ஷன் சி டிக் பண்ணீங்க. 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நருந்தொகை. வெற்றி வேர்க்கையினுடைய மற்றொரு பெயர் நருந்தொகை. அடுத்ததும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப நம்ம எடுத்துக்கிற கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்ப இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வினாத்தாள்களை நீங்க வந்து தயார்படுத்திட்டு போனீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்ததான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெரகோட்டா. டெரகோட்டான்னு ஒரு கொஸ்டின் பார்த்திருப்பீங்க, நீங்க சோசியல் சயின்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. சிற்பக்கலை, மண்பாண்ட கலை, சுடுமண் சிற்பக்கலை, கட்டிடக்கலை. கட்டிடக்கலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிற்பக்கலையும் சான்ஸ் இல்லை. மண்பாண்ட கலையா சுடுமண் சிற்பக்கலையா? சரிங்களா? மண்பாண்ட கலைன்றது பானை செய்யுது, அதுக்கு வந்து டெரகோட்டான்ற பேர் கிடையாது. அப்போ இருக்கக்கூடியது சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண்ணுல களிமண்ணில் செஞ்சு அதை சுட்டு சிற்பங்கள் செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா சுடுமண் களிமண் சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி சுடுமண் சிற்பக்கலைக்கு இன்னொரு இங்கிலீஷ்ல என்ன பேருனா டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா சி சுடுமண் சிற்பக்கலை. அதை டிக் பண்ணீங்க. அடுத்ததா 14வது கொஸ்டின். இந்த 14வது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்க இருந்து பிறகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப தெரிஞ்சது எதனா இருக்குதான்னு பாருங்க. மெல்லினம், ஞான நமன, இந்த மூக்கை பிடிச்சின்னு சொல்லி பாருங்க, சத்தியமா சொல்ல முடியாது. மெல்லினம், ஞான நமன சொல்ல முடியாது. அப்போ வந்து மெல்லினம் வந்து எதன் வழியாக பிறக்கிறது? மூக்கு. இதுலயும் பாருங்க அந்த மோனை கரெக்டா வரும். மெல்லினம், மூக்கு. அப்போ பிக்கு 3 டிக் பண்ணிக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க இக், அக்குன்னு சொல்லி பாருங்க, தலையில போயிட்டு ஒரு அழுத்தம் வரும். அப்போ ஆயுதத்துக்கு தலை. சரிங்களா? டிக்கு 1. இப்ப சொல்லுங்க இடையினம். இடையினம் என்ன வரும்? எரல வழல. இந்த கழுத்து பகுதியிலிருந்தே வரும். கழுத்து பகுதியிலிருந்தே வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கழுத்துல ஒரு பிரஷர் வரும், அந்த அழுத்தத்தை வச்சுதான் சொல்றோம். அப்போ இந்த இடையினம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன வந்துடும்? சிக்கு 4. மிச்சம் இருக்குது ஒன்னே ஒன்று தான், வல்லினம். க ச ட த. அது வந்து எதுல இருந்து பிறகுது? மார்பு. மார்பு பகுதி இங்க இருந்து க ச ட, க ச ட, இங்க நெஞ்சு வலி. நீங்க உண்மையிலேயே நீங்க அமைதியான ஒரு சூழ்நிலை சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எல்லாமே தெரியும். ஞான நம்மன மூக்குல பிறக்கும். அக் அப்படின்னு சொல்லும் போது அழுத்தம் வந்து தலைக்கு போகும், தலையில இருந்து பிறகுது. இடையினம் எரல வழல, இந்த கழுத்துல இருந்தே வந்துடும். கசட தவறுன்னு சொல்லும் போது மார்புல இருந்து. அப்ப ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு 2, 3, 4, 1. அப்போ வினா எண் 14க்கான விடை ஆப்ஷன் டி. அதை டிக் பண்ணீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடத்திலேயே பிறப்பணும். முதல் எழுத்துக்கள் எங்க தோன்ற? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இதுதான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. 30 எழுத்துக்கள். இது தோன்ற இடத்துல பிறகுற இன்னொரு எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. ஆயுதமா? கிடையாது. மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு, அப்ப அதுவும் சான்ஸ் இல்லை. உயிரெழுத்துக்கள் 12, இது ரெண்டும் சேர்ந்ததான முதல் எழுத்து. அப்ப அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 3 ஆன்சருமே தள்ளுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த எது வரணும்? பி சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் 10 இருக்கும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகுரம், ஐகார குறுக்கம், மௌகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான். இந்த 10 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எங்க பிறகுதோ அங்கே தான் பிறகுது. அப்போ 16வது கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடத்திலேயே பிறப்பவை. ஆப்ஷன் பி சார்பு எழுத்துக்கள். அதை டிக் பண்ணீங்க. பி சார்பு எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். 33வது கொஸ்டின் எடுத்துங்க. 33 12வது கொஸ்டின் பார்க்கணும். 33வது கொஸ்டின் எடுத்துங்க. திருவிளையாடல் புராணத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப திருவிளையாடல் புராணத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவிளையாடல் புராணத்தின் ஒரு பிரிவுகள் 3 காண்டங்கள், 64 படலங்கள். இது சரிதான். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேள்வியே சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. அது சரிதான். பரஞ்சோதி பிறந்த ஊர் தேரெழுந்தூர் கிடையாது. பரஞ்சோதி இயற்றிய நூல் மதுரை 10 பரஞ்சோதி எழுதாத நூல் வேதாரண்யபுரம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல சரியான கூற்றுகள் வந்து எதுன்னு சொல்லும் போது ஏவும் சியும் வந்து சரியான கூற்றுகள். திருவிளையாடல் புராணத்தில் புராணங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 காண்டங்கள், 64 பாடல்கள் கரெக்ட்.
பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல் வந்து மதுரை 18/10. ரெண்டாவது அவர் எழுதிய நூலும் வேதாரண்ய புராணம் தான். ஆனா அவங்க எழுதாத நூல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியும் டியும் தான் தப்பு. சரியான இடை வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் சி. எங்க வச்சிருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் பில வச்சிருக்காங்க, ஏ மற்றும் சி. அப்போ 33வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி சி. ஆப்ஷன் ஏ மற்றும் சி. சரிங்களா? ஆப்ஷன் பில இருக்கும். ஏ மற்றும் சி என்ற ஆப்ஷன் வந்து எதுல இருக்கும்னா பில இருக்கும். பி டிக் பண்ணிங்க. 33வது கொஸ்டினுக்கு விடை வந்து பி. நீங்க வந்து கேள்வியை சரியா படிக்காம உங்களால வந்து மிக சிறந்த எழுத முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 48வது கொஸ்டின் பாத்துங்க. இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை அன்பு, இயற்கை இன்பகலம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயர்களால் கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்ல இருந்து, டெட்ல இருந்து, டிஆர்பில இருந்து எல்லாத்துலயும் கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல தெரிஞ்சதுல இருந்து பார்க்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு பார்க்கலாம். இயற்கை இன்ப களம், களம் கலித்தொகை. சரிங்களா? களம் என்பது கலித்தொகை. இங்க பாருங்க, இயற்கை இன்ப களம் என்று அழைக்கப்படுவது உண்மையிலேயே கலித்தொகை தான். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க, களம் கலித்தொகை. சரிங்களா? அப்போ டிக்கு 1. இயற்கை அன்பு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் பெரிய புராணம் வந்து 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு. சிவன் மீது அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பு வைத்ததனால் எழுதப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். அப்போ அன்பு அப்படின்னு வரும்போது பெரிய புராணம். அப்போ சிக்கு 2. கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? 3வது பாருங்க, இயற்கை தவம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சீவக சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா சீவகன் வந்து 8 திருமணங்களுக்கு மேல பண்ணியிருக்கான். அப்போ இந்த திருமண நூலாவே மனநூலாவே கருதப்படுது சீவக சிந்தாமணி. அப்போ இத்தனை கல்யாணம் பண்றதுக்கு அவன் என்ன தவம் செஞ்சிருப்பான்? இது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஐடியாவுக்கு மட்டும்தான், வேற எதையும் யோசிக்க வேணாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி வந்து அந்த சீவகன் திருமணம் செய்வதற்கு என்ன தவம் செய்து இருந்திருப்பான் அப்படின்ற அந்த தவத்தை அடிப்படையாக வச்சுதான். உண்மையிலே வந்து 8 கல்யாணம் பண்றானா அவன் கொடுத்து வச்சிருந்தானே அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து பாடத்திற்கு மட்டும்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தவம் என்பது சீவக சிந்தாமணி. லாஸ்டா இருக்குது இயற்கை ஓவியம் 10 பாட்டு. சரிங்களா? இந்த ஆப்ஷன் எதுல பிக்ஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப 48வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. அடுத்தது ஃபுல் டெஸ்ட் 12. ஓகேயா? அதுல என்னென்ன கொஸ்டின் வருது பாருங்க. சயின்ஸ்ல 2, 4, 6, 11, 13, 17, 19, 22, 23, 24, 25, 27, 28, 30, 35, 47, 49 மற்றும் 50. ஓகேயா? ரைட், குறிச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், வழி அளவுகள் பட்டியலில் தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் சேர்க்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995. வழி அளவுகள் பட்டியலில் தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் சேர்க்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1995. ஓகேயா? ரைட். அடுத்தது, ஒரு பில்லியன் அப்படின்னா எவ்வளவு கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கோடி. 4வது கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் ஏ. 2வதுக்கு வந்து ஆப்ஷன் சி, 4வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது வந்து பாருங்க 6வது கொஸ்டின், ஒட்டகச்சிவிங்கியின் குட்டியின் உயரம் என்னன்னா பிறக்கும் போதே அது 6 அடி. 6 அடியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1.80 மீட்டர்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். ஆனா வந்து ஆப்ஷன் டில 1.80 சென்டிமீட்டர்னு இருக்குது, அது இல்ல. அதுவே அந்த இடத்துல 180 சென்டிமீட்டர்னு இருந்ததுன்னா எல்லாமே ஆன்சர். ஓகே? ஆனா இப்போ வந்து ஆப்ஷன் ஏ, சி, ஏ மற்றும் பி ரெண்டும் சேர்ந்தது தான் ஆன்சர். ஓகேயா? ரைட். அடுத்தது, ஸ்னெல் விதி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நம்ம பரீட்சையிலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேயா? மியூ இஸ் ஈக்குவல் டு sin i by sin r. ஆப்ஷன் பி. ஓகேயா? ரைட். அடுத்தது, தூய நீரின் pH மதிப்பு என்னன்னா 7. ஆன்சர் வந்து 7 தான். தூய நீரின் pH மதிப்பு ஆன்சர் 7. அடுத்தது, மனித உடலின் நிறையில் 99% தனிமம். அந்த தனிமம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 தனிமம் இருக்கும். அதுல பாருங்க, ஆக்சிஜன் இருக்கா? இருக்கு. கால்சியம் இருக்கா? இருக்கு. பாஸ்பரஸ் இருக்கா? இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான். 17 ஆப்ஷன் டி. ஓகேயா? ரைட். அடுத்தது, ஒரு செல் உயிரியில் இல்லாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்ல வந்து திசுக்கள் இருக்காது, உறுப்புகளும் இருக்காது, உறுப்பு மண்டலம் உறுப்பே இல்லை. அப்புறம் எப்படி உறுப்பு மண்டலம் இருக்கும்? உறுப்பு மண்டலமும் இருக்காது. அப்ப 3மே இல்லை. அப்போ ஒரு செல் உயிரியில் இல்லாதது என்னன்னா அனைத்துமே இல்லை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி 19க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது, 22ல ஒரு புதிய பொருள் உருவாகும் நிகழ்வு. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்னதான், ஒரு புது பொருள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாவே அது வேதியியல், கெமிஸ்ட்ரி ஃபார்முலா தான். அப்போ வேதியியல் மாற்றத்தினால தான் இதாகும். அப்போ ஆன்சர் வந்து வேதியியல். வேதியியல் மாற்றம் அல்ல, வேதியியல். ஓகேயா? அடுத்தது, பென்சாயிக் அமிலம். 23வது கேள்வி, பென்சாயிக் அமிலம் டேஸாக பயன்படுகிறது அப்படின்னா அசிட்டிக்காக பயன்படுகிறது. அப்ப பென்சாயிக் அமிலம் எப்படி பயன்படுது? அசிட்டிக் அமிலமாக பயன்படுகிறது. ஓகே, ரைட். அடுத்தது 24 பாருங்க, புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். ஓகேங்களா? அப்ப புரோட்டானை கண்டறிந்தது யாரு? கோல்ட்ஸ்டீன். ஓகே, ரைட். அடுத்தது, அனோரெக்சியா. அனோரெக்சியா அப்படின்னு சொன்னா
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அனோரெக்சியானா பசியின்மை. பசியின்மை எந்தெந்த நோய்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலைக்கும் வரும், ஹெப்பாட்டிட்டிஸ் அந்த இது ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. அந்த ரெண்டுத்துக்குமே வந்து வரும்ன்ற காரணத்தினால அனோரெக்சியா அப்படின்னு சொன்னாவே என்னன்னா ஏ மற்றும் பி தான். ரேபிஸ் வந்து என்னன்னா ஹைட்ரோபோபியா, நீரை கண்டு பயப்படுறது வந்து ரேபிஸ் நோய்க்கு அறிகுறியாக வரும். ஆனால் மஞ்சள் காமாலைக்கு காரணமானது என்னன்னா ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. அப்போ ஆப்ஷன் வந்து சி 25 ஆப்ஷன் சி. அடுத்தது அரை கச்சையில் பயன்படுத்தும் நீரை உறிஞ்சுவது எது? 27வது கேள்வி. ஸ்பாக்னம் மாஸ். அப்போ அரை கச்சையில் பயன்படுத்தும் நீரை உறிஞ்சுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்பாக்னம் மாஸ். 27வது கேள்வி. அடுத்தது 30 பாருங்க. முதிர்ந்த நாடாப்புழுக்களால் பாலூட்டிகளில் ஏற்படும் தொற்று நிலை. ஒரு நாடாப்புழு வந்து முதிர்ந்து போச்சுன்னா என்ன வந்து தொற்று ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனியாசிஸ். ஆப்ஷன் 30வது கேள்வி பாருங்க, டீனியாசிஸ். ஓகேயா, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 28 பாருங்க. WC குறைதலால் ஏற்படும் நோய் என்னன்னா லியூகோசைட்டோசிஸ். ஓகேயா, லியூகோசைட்டோசிஸ். அப்ப 28 ஆன்சர் என்னன்னா WC குறைபாட்டினால ஏற்படுற நோய் லியூகோசைட்டோசிஸ். ஓகேயா, ரைட், குட். அடுத்தது 35 பாருங்க. 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரத்துல அடைப்படும் பரப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 சதுர மீட்டர். மிக மிக முக்கியமான கேள்வி. ஓகேயா, ரைட். அடுத்தது எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கோள் வந்து தண்ணீர்ல மிதக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான கேள்வி சனி. ஓகேயா, ரைட். அடுத்தது 49 பாருங்க. 9 மீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டருக்கு சமமானது என்ன அப்படின்னா அப்படியே இன்ட்டு 100 போடுங்க, 904 சென்டிமீட்டர். ஓகேயா, ஆப்ஷன் பி. 49க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது செவ்வாய்க்கோள் 50. செவ்வாய்க்கோள் ஆராய்ச்சியில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. சரிங்களா. அப்ப செவ்வாய்க்கோளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 3 பேர் பண்ணியிருக்காங்க, 3 நாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எத்தனாவது நாடு? 4வது நாடு. ஓகேயா, இப்போ இதோட டெஸ்ட் நம்பர் 12 முடியுது. நம்ம அடுத்தது டெஸ்ட் நம்பர் 13 டிஸ்கஷன் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 12. சரிங்களா, டெஸ்ட் நம்பர் 12ல சமூக அறிவியல். அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 4, 5, 10, 26, 31, 34, 36, 38, 39, 41, 43, 44, 45, 47, 50. சரிங்களா. அப்போ 1 by 1 பார்ப்போம். சரி, நம்பர் 1 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி, 1 மில்லியன்னா 10 லட்சம். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5 ஹரப்பா என்பதன் பொருள் முன்னாடி பார்த்தா புதையுண்ட நகரம். இதன் அடுத்து 10 டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை, சுடுமண் பாண்டம். சரிங்களா, அதான் டெரகோட்டா. அதுக்கப்புறம் 26 தென் அமெரிக்காவில் உள்ள வீழ்ச்சி தான் நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால் தான் இருக்கிறது உயரமான நீர்வீழ்ச்சி. என்ன அப்படின்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, ஏஞ்சல் ஃபால்ஸ். சரிங்களா. அடுத்து 31 செம்பாலான, அது சரிங்களா, செம்பாலான நடனமாடும் பெண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34 தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதான் ராக்கசாகி அல்லது ராக்ஷ தங்காடி அந்த கிராமங்கள் நடந்துச்சு, அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அடுத்து 36 இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1885. தென் 38 மராட்டிய பேரரசின் கடைசி பேஷ்வா யார் அப்படின்னா 2ஆம் பாஜிராவ். சரிங்களா. அடுத்து 39 GST மசோதா இந்திய பார்லிமெண்டத்தில் நிறைவேறினால் மார்ச் 29, 2017. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41 மக்களாட்சியின் பிறப்பிடம் என அறியப்படுவது கிரேக்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43 இந்திய சட்டப்படி ஒருவர் வாகன ஓட்டுநர் உரிமை பெறும் வயது 18 நிறைவடைந்திருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44 மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள குழு. சரிங்களா. PV ராஜமன்னார் கமிட்டி 1969 DMK கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 மகர ரேகையில் சூரிய ஒளிப்பில் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. இப்போ பூமத்திரை ஈக்குவேட்டர் அப்படின்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. இது கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் ஜூன் 21. இதே மகர ரேகைனா டிசம்பர் 22. சரிங்களா. அடுத்து எந்த கோளால் தண்ணியில் மிதக்க இயலும்? சனி கிரகத்தை தூக்கி போட்டா தண்ணியில் மிதக்கும், ஏன்னா நீரோட ஒப்படத்தை விட இது ரொம்ப கம்மியா இருக்கு. இதன் அடுத்து 50வது செவ்வாய்க்கோள் ஆராய்ச்சியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா அது போன்றது. அப்புறம் 4வது இந்தியா இருக்கு. அப்புறம் செவ்வாய் மங்கள்யான் நம்ம அனுப்பியிருக்கோம். சரிங்களா. அப்ப 4வது இடத்துல உள்ளது. அவ்வளவுதான் டெஸ்ட் நம்பர் 12.